ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மருதாணி தாங்க அரைச்சி வைக்க போகிறோம். பாருங்கள், மருதாணி செடியில் இருக்குது பாருங்கள். நம்ம தோட்டத்தில் மருதாணி பறித்து இன்றைக்கி வச்சுக்கலாங்க. பாருங்கள், மருதாணி பறிச்சிக்கிட்டு வந்துட்டோம். போய் அரைச்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள், பொறிச்சிக்கிட்டு வந்தாச்சு. இப்போ அரைச்சிக்கலாங்க. மருதாணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு லெமன் ஒரு 5 சொட்டு தாங்க விடணும், அதிகம் விடக்கூடாது. 5 சொட்டு மட்டும் விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க, லைட்டாக. இப்போ இதை போய் அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், மருதாணி அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். அவ்வளோதாங்க, அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. மருதாணி வச்சாச்சுங்க. இது ஒரு மணி நேரம் இருந்தால் போதுங்க. நல்லா சூப்பராக செவந்து வந்துடும். இதில் நான் வேறு எதுவுமே போடலிங்க, லெமன் மட்டும்தான் பிழிஞ்சு விட்டுருக்குறேன். பாருங்கள், சூப்பராக செவந்து வந்துருச்சு. எப்போ மருதாணி செஞ்சாலுமே 2 கைக்குமே வச்சா தாங்க எனக்கு பிடிக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக செவந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த மருதாணி 1 மணி நேரம் வச்சுருந்தா போதுங்க, அதிக நேரம் வச்சுருக்க தேவையில்லை. நான் 1 மணி நேரம் தாங்க வச்சுருந்தேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக செவந்து வந்துடுச்சுன்னு. இந்த மருதாணி வைக்கிறது எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு யாருக்கு பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.